ஓகே ஓகே. இதுக்கு தான் இங்கிலீஷ் கற்றுக்கணுங்கிறது. இங்கிலீஷில் பேசுகிறப்ப என்ன நடக்குது எதுவுமே தெரியும், காது கேட்காத செவிட மாதிரியே நான் உட்காந்துருந்தேன். அப்பப்போ மோகன் ராஜா தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு பெரிய மேதைகள் இருக்கக்கூடிய மேடையில் வந்து இன்றைக்கி நான் நிற்கிறது காரணம், இன்றைக்கி அண்ணன் தங்கராஜ் அவர்களும் அதுக்கு உறுதுணையாக இருக்க நிகில் முருகனும் தான் காரணம். இவ்வளோ அற்புதமான மேடை இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். ஒரு சர்வதேச ஒரு பட விழா 7 நாளாக இங்கே நடக்குது. எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல. சர்வதேசம்ன்றதை மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன் தவிர சர்வதேச பட விழாவில் நான் இது வரைக்கும் ஏறினது கிடையாது, இறங்கினது கிடையாது. ஆமாம், ஆனால் உங்கள் லந்து பயங்கர லந்தாக இருக்குப்பா. அப்புறம் ஒருத்தர் பேசியிருக்கும்போது என்ன சொன்னீங்க? ரைட்டு ஓகே அப்படிங்களா? அந்த இடத்துல இருந்து வந்தவன் தான் அந்த வடிவேலு. நிஜம்தான் நீ சொல்றது. லிமிட்டா பேசணும், அலாட்டா பேசணும். அப்படி லைட்டா கலட்டி வர டைலாக் ஒன்று பருத்தி பால் அப்படிமா ஒருத்தன். பழைய படமெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஜவுக்கார் ஜெயமா அழுதுகிட்டே கிடக்கும். வீட்டில் தொல்லை தாங்காமல் தானே இங்கே வந்தால் நீ ஏமா அப்படி அழுகிறேம்மா இங்கே. அப்போ 90ஸ்க்கு முன்னால். இப்போ அழுகிறது இதெல்லாம் வந்து ஒரு கூட்டாகாது. ஆனால் அப்படி இருந்து மாமன்னன் படத்தை நீங்கள் பார்த்து ரசிச்சிருங்கன்னா இது இந்த அவார்டு இது எல்லாமே நீங்கள் கொடுத்தது தான், உங்களுடைய வெற்றி. இது நீங்கள் பார்த்து வச்சிங்க. எப்படி இது ஏற்றுக்கிட்டீங்கன்னு எனக்கு இன்னும் புரியலை. எனக்கு உண்மையிலே நகைச்சுவை பண்ணப்படுறதா பிரபுதவா ஒரு படத்தில் பிரபுதவா வந்து பயங்கரமாக ஆடுவார். எப்படி ஆடுவார்? தரைக்கு மேலே ஆடுவார், கீழே காலே இருக்காது, மேலே ஆடுவார். ஒரு அவார்டு கூட தரமாட்டேன்ட்டாங்க. ஆனால் வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா ஒன்றுமே செய்யலைங்க. விரல மட்டும் நிற்கினாரு தேசிய அவார்டுக்கு. அது மாதிரி அழுக வச்சதுக்கு எனக்கு இன்னைக்கு அவார்டு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா? இதுதான் இயற்கையான என்னுடைய வாழ்க்கை. இது வந்து படம் இல்லை, அது வாழ்வியல். இந்த வெற்றி வந்து என்னை விட பெரிய யாருக்கு இது போய் சேரணும்னா நீங்கள் தான் காரணம். அது வந்து மாரி செல்வராஜுக்கு தான் சேரணும். மாரி செல்வராஜ் வந்து எப்படி கேட்டிங்கன்னா நம்ம அண்ணன் வெற்றிமாறன் மாதிரி வரும். ரொம்ப ஒரு சின்ன சிந்தனைவாதி. இந்த வயசுலேயே வந்து அவருடைய அனுபவம் பார்த்திங்கன்னா நம்ம பட்ட கஷ்டத்தைலாம் இருந்தாலும் சொல்கிறார். என்னென்ன பட்டம், என்னென்ன பாடுபட்டோம், என்னடா இருந்தாலும் பூரா கண்ணுக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு காட்சியிலும் பார்த்தா, ஆனால் அந்த காட்சிக்குள்ளே காமெடி நிறையா இருக்குது. அதை நான் படம் ரிலீஸ் ஆகி அவார்டு வாங்கிட்டு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இதுக்கு முன்னால் சொன்னீங்கன்னா படத்துக்கு போயிருக்க மாட்டேங்க, படம் ஃபுல்லாக போயிருக்கோம். ஏன்னா தேசிய இந்த அவார்டு உங்களுக்கு என்ன அவார்டுமா? அது சென்னை சர்வதேச திரைப்பட இது கூட தெரிஞ்சதான் கேட்டு சொல்றது. இப்போ அதை தான் மனப்பாடம் பண்ணிக்கின்னு அது கூட வரணும். அதாவது இப்படி ஒரு அவார்டை வாங்கினதுக்கு பின்னால் நான் சொல்கிறேன் பாருங்க. நல்லா அதில் இருக்க மாமன்னன் இருக்க எல்லா சீனையும் பார்த்தீங்கன்னா பெரட்டி போடுங்களேன். அப்படியே பூராமே காமெடி சீன் தான். அதை மாரி செல்வராஜ் என்கிட்ட சொன்னார். பெரட்டி அப்படியே திருப்பினீங்கன்னா காமெடியாது. காரில் போயிட்டுருக்கேன் நானும் உதயநிதி சாரும். அப்போ அவர் பாட்டு பாடினார். அப்போ ஒரு பாட்டு பாடுறேன். திடீர்னு லாரி வந்து இடிக்குது. அவர் சொல்கிறாரு, இதுக்கு தான் பாட வேணான்னு சொன்னேன். யார் நீ வேறு ஏங்க என்னங்க பாட சொல்லிவிட்டு லாரி வந்து வாயை வச்சுட்டு சும்மா வாப்பா அப்பான்னா ஒரே தான் ஓவராக போகிற நீ அப்படின்ட்டு. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்போம்.
நான் கேட்டேன் மாரிசுராஜா, ஏயா கதவை சாத்திட்டு ஏயா உள்ள உட்காரணும்? கையில் தான் துப்பாக்கி இருக்குல்ல மாதிரி. அப்பனும் மகனும் சேர்ந்து வெளியில் உட்காந்து, அல்ல அது வேற கணக்கு உங்களுக்கு தெரியாதுன்னா. என்ன வேற கணக்காக இருக்கும், சொல்ல மாட்டேங்கிறா ரெண்டாவது அப்படின்ட்டு. நீங்கள் உள்ளே உட்காந்து கதவை முடிக்குங்க. எனக்கு சிரிப்பு அடக்க முடியும், உள்ள ஒரு பக்கம் ஓடுது. அண்ணே சிரிக்காங்கண்ணே. இவர் அதுக்கு மேலே நம்ம உதயநிதி சார் அவர் பின்றாரு. அப்போ பேசியிருக்கும்போது சொல்கிறாரு உதயநிதி சார், அப்பா நான் ரொம்ப சீரியஸாக, என்னப்பா கதவை உடைச்சிட்டு இருந்தானா வெளியே ஓடுறதுக்கு பாதை இருக்கா? கதவை திறந்து வச்சிருக்கியா? அம்மா திறந்து வச்சுட்டு புளிய மரத்தில் பாப்பா ஓடிடும் அப்படின்னு. சார் அங்கே என்ன நடக்குது அங்கே அப்படின்னாரு அவர் டைரக்டர். கதவை சாத்திட்டு உட்கார்ந்தோம். சரி ரைட், அது முடிஞ்சு. இப்போ அந்த சீரியஸுக்குள்ளேயே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் காமெடி நடந்துக்கிட்டே கிடக்குங்க. அவ்வளோ காமெடியும் ஏற்றிக்கிட்டு அப்படியே பூரா மறைச்சிக்கிட்டு சீரியஸுக்கு வர்றோம். அப்போ டைரக்டர் சொல்கிறாரு, அண்ணே வடிவல்ண்ணே, அண்ணே 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 கொஞ்சம் சிரிக்காமல் பண்ணுங்கண்ணே. நாங்கள் சிரிச்சிட்டு சீரியஸுக்கு வந்துடுவோங்க, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நீ வந்துடுவையா, நான் வரணுமே உள்ள அப்படின்றாரு. சரி முடிஞ்சு. அதுக்கப்புறம் கதவை திறக்கிறேன், மெல்ல ஜன்னல் வெளியே பார்க்குறேன். அதை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க. நீங்கள் ஜன்னல் வெளியே பார்த்தா லாரியில் வராங்க. அப்படி பார்த்து அப்படின்னா போச்சு. அது அந்த சீனு க்ளோஸ். அது லாரியாக வந்து இறங்குறாங்க. இவரும் பார்க்குற நானும் பார்க்குறேன். பார்த்து ஃபஸ்ட்டு டேக்கில் இல்லை அண்ணே ஐயோ வேணாம்ண்ணே, அண்ணே நான் செத்தே வருவேனே, கொண்டுருவாங்கன்னு. சிரிப்பே வரக்கூடாது, உங்கள் நடையில் கூட சிரிப்பு வரக்கூடாது, தயவு பண்ணி சீரியஸாக பண்ணுங்கண்ணே ரைட்டு அப்படின்னு திறந்துட்டு பார்த்தேன். ஒன்று இவரும் பார்த்தார். படக்கம் போய் கதவு திறந்தார். கதவு வேணாப்பா அதை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் காமெடி இருக்குது. வேணாப்பா உள்ள வந்தால் கொண்டுருவாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக சீன் பை சீன் உள்ள காமெடி இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அது அப்படியே மறைக்கப்பட்டு ரஹ்மான் அப்படி தூக்கி கொண்டு நிப்பாட்டினார் பாருங்க. அந்த இடத்துல ரஹ்மான் சாருக்கு பெரிய ஆன்சர், உதயநிதி சாருக்கு வரலாம் அந்த இடத்துல. சரி அது முடிச்சாச்சு. கதவை திறக்கிறோம். திறந்தோன்னே அந்த உதயநிதி சாருக்கு சேட்டை பார்த்தீங்கன்னா, திறந்தோன்னே என்ன ஒரே வெட்ட வெளியா இருக்கு, கட் 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 கட்டுறாரு. இப்படியே போகுதுங்க படம் பூரா. ஆனால் வெளியில் வந்த காட்சி இருக்கு பார்த்தீங்களா, இது இப்போ இருக்க எல்லா டைரக்டருமே பண்ணுறாங்க. அது இந்த இதை சத்தமாக பேசினா, வெற்றிமாறன் சார் இந்த மாதிரி குரூப்புகள்லாம் என்ன பண்ணுதான், சத்தமாக பேசினா இப்போ நம்ம பாடி லாங்குவேஜ் தான், நம்ம சிக்னல் தான் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்ஸு கட்டாத மெல்ல நடி மெல்ல ஆக்ட் பண்ண, இப்படியே சொல்லி நம்ம கனவு இல்லாத இடமே இல்லைங்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்க. நீ நேற்று ஒன்று போட்டிருக்காங்க, என்ன அம்பி ஆற்றுல எல்லாம் சௌக்கியமாக இருக்கோ அப்படின்னா, போய ஆற்றுல பூரா வெளில வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க போய. நேற்று அதான் ட்ரெண்டிங்கு. இப்போ என்னன்னா எல்லா இடத்துலையும் இந்த மீம்ஸ் அழகாக நம்ம எதை நினச்சி பண்ணதில்லை, நம்மளா பண்ணால். ஆனால் அது எதிர்காலத்தில் இந்த மாதிரி மீடியாக்கள் இன்றைக்கி இந்தளவுக்கு டேக்கப் ஆகி போகுன்னா பெரிய விஷயமா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மேடையில் இப்படி பெரிய கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் பெற வேண்டும், உன் கண்ணில் உறுதலில் நீர் வந்தாலும் இந்த உலகே அழ வேண்டும் பாடினார் கவிஞர். அது மாதிரி இவங்க படித்தவங்க முன்னால் இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்குறதுக்கு எனக்கு ரொம்ப கொடுத்துக்கணும். அது காரணமாக இருந்தால் அண்ணன் தங்கராசன் இருக்கும். இந்த குழுவுக்கு தலைவராக இருக்க மோகன் ராஜா, அந்த குழுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. நல்ல இந்த மாதிரி படங்கள் நிறையா வரணும், இந்த மாதிரி நிறையா படங்கள் பண்ணணும். இப்போ எனக்கே ஒரு டர். என்ன டர்னா, ஒருத்தர் வந்தார், அண்ணே சிவாஜியே ஓகே பண்ண கதைனே. என்ன சொல்கிற? ஆமாண்ணே, ஃபோனில் வர்ற ஒரு பார்ட்டி சிவாஜி ஓகே பண்ணார்ண்ணே.
10 புள்ள உனக்கு, 10 பிள்ளை. என்ன அந்த பிள்ளையை பார்த்த தாங்க முடியாம நீ ஊட்டியில் போய் அப்படியே கண்ணீர் விட்டு வாழ்றவன் ஐயா. ஏன்னா அதுக்குள்ள சோழியை முடிச்சிடாங்கடா. அப்ப நீ யாரு? அவரே ஓகே பண்ண கதனை ஊட்டிக்கு என்னால் வர முடியாதுன்னு கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டார். கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டார். சரி, இப்போ நீங்கள் யாரு? நான் கேமராமேன், டைரக்டர்னே. உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 60 வயசுண்ணே. டைரக்டருக்கு வந்து 67 வயசுண்ணே. இப்போ என்னை எவ்வளோ நாளாக தேடிக்கிட்டீங்க அப்படின்னு. இந்த படத்தை பார்த்ததுன்னு தேடிக்கிட்டு இருக்கோம்னே. ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கதை கேட்டிங்கன்னு வச்சுங்க, ப்ரோஸ் நீங்கள் கொஞ்ச நேரம் பார்த்து நானாக தனியாக ரூமில் உட்காந்து அழுதேன். ஆகா, நம்மளை குண்டி எங்கேயாச்சும் சேர்க்காம விட மாட்டாங்க. ஒரே ஒரு மாமன்னம் பண்ணேன். ஐயப்பா, வர்ற கதையெல்லாம் சோகமா ஒரே அழுக. ஒரு கதை அவன் அழுகுறான். ஏரியா நான் என்ன அழுக ஆரம்பிக்கும் போது அவன் சொல்றான், என்னையா இந்த இடத்த தாண்ட முடியலன்னா நான் சொல்ற கேள்வி, நான் சொல்ற கேள்வியா, நீ போல அழுக நீ பாட்டு சீனை சொல்லு. இல்லைண்ணே கடக்க முடியல, என்னால் கடக்க முடியலன்னா விட்டுரு. வெற்றிமாறன் சார், நீங்க தப்பா நினைக்கக்கூடாது. இதெல்லாம் என் ஆபீஸ்ல இந்த கூத்து நடக்குது பார்த்துங்க. ஐயோ ஏன் சொல்றீங்க? இந்த மாதிரி நாங்கெல்லாம் வந்து எப்பவுமே வந்து நீங்க சொல்றத சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அதனால ஒரு தப்பா எடுத்துக்க மாட்டேன். என்ன வேணா சொல்லுங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இல்ல இது சிரிக்கிறதுக்காக சொல்லல. இது நகைச்சுவை கண்ணோட்டத்தோடு எல்லாத்தையும் பார்க்கறதுனால எனக்கு ரொம்ப. அப்புறம் புல் கதையை கேட்டா ஒரே வியட்நாம் வீடு சிவாஜி மாதிரி கொண்டாட்டாங்க. இப்போ நான் சொன்னேன் கொஞ்ச நாள் ஆகட்டும், இன்னொரு 5 வருஷத்தை கடக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஐட்டத்தை பூரா பார்ப்போம். அதுக்குள்ளே கொண்டு ஜோலியை முடிச்சு முடியலாதீங்கப்பா அப்படின்னு சொன்ன மாமன். உன்னை ஒரே நிஷா அண்ணே, ரொம்ப சோகமெல்லாம் வரும், நிறையா சிக்கிறாதீங்கண்ணே, டிரான்ஸ்ஃபாரம்லாம் வரும், கையை உள்ள விட்டுறாங்க, அப்படி இன்னும் கொஞ்சம் சிரிக்க வச்சுக்கோங்க, போய்க்கிங்க, இன்னும் கலந்து வந்து ஆட்சி பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் அந்த மாமன் இந்த அளவுக்கு உங்கள் மத்தியில் போய் சேர்ந்ததுக்கு எனக்கு பெரிய பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது டைரக்டர் அவருடைய வழியையும் சொல்லியிருந்தார், ஏழைகளுடைய வழியை, மக்களுடைய வழியை, ஒரு தாய் தப்பையும் எவ்வளோ எப்படி இருப்பாங்க வீட்டில் அப்படிங்கிற அந்த கதையை சொல்லி அந்த கதைக்கு இங்கே அவார்டு வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த அவார்டு என்னுடைய அவார்டு இல்லை, டைரக்டருக்கு பெருமை சேர்த்த அவார்டு, உதயநிதி சாருக்கு, அந்த கம்பெனிக்கு உங்களுடைய அவார்டு. ரொம்ப சந்தோஷம் வர மகிழ்ச்சி. அதாவது நிறைய படங்கள் பண்ணோம். வணக்கம். என்ன பாட்டு பாட? முதல் கம்மிங்க மட்டும் பாடிக்கிறேன். உள்ள போனால் டவுசர் கிழிஞ்சிடும், லைனிங் தப்பா போச்சுன்னா. தண்டான தானா தன தண்டான தானா தந்தான தானா தன தந்தான தானா தந்தான தானா தந்தான தானா தந்தான தானா தந்தான தானா. தேங்க்யூ.